தற்போது கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கோயம்பேட்டில் இளம்பெண் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட எஃப்ஐஆர் விவரம் தற்போது வெளியாகியிருக்கிறது. சென்னை கோயம்பேட்டில் இளம்பெண் கார் ஏற்றி கொல்லப்பட்ட வழக்கில் எஃப்ஐஆர் விவரம் தற்போது வெளியாகியிருக்கிறது. இளம்பெண் கொலை தொடர்பாக 4 பிரிவுகளின் கீழ் சிஎம்பிடி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். காயம் ஏற்படுத்துதல், படுகாயம் ஏற்படுத்துதல், கொலை முயற்சி உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 8 பேர் மீது வழக்கு பதிந்துள்ள நிலையில் இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் அவர்கள். சுப்பிரமணியன், வணக்கம். தற்போது கோயம்பேட்டு இளம்பெண் கார் ஏற்றி கொள்ளப்பட்ட இந்த சம்பவத்தில் எஃப்ஐஆர் விவரம் தற்போது வெளியாகியிருக்கிறது. அந்த எஃப்ஐஆர் விவரம் என்னெல்லாம் கூறுகிறது? சென்னை கோயம்பேட்டில் தனியார் மதுபான பாரில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இளம்பெண் ஒருவர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக சிஎம்பிடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 7 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. குறிப்பாக சுமன் சக்திவேல் உள்பட 7 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் சிசிடிவி காட்சிகள் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்ட பிறகுதான் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை சொல்லப்படுகிறது. இறந்து போன அந்த பெண்ணுடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மற்றொரு உடன் சென்ற சிறுமி படுகாயத்தோடு ஆபத்தான நிலையில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான முதல் தகவலுடைய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த தகவலில் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொலை முயற்சி, படுகாயம் ஏற்படுத்தல், காயம் ஏற்படுத்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த தகவலில் வெளியாகியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.